Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து வாண்டி குட்டையில வந்து எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்தோம்? நம்ம ரெண்டு ஹீரோஸும் சேர்ற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படினு வந்து இன்னைக்கான எபிசோடோட பார்க்கலாம் வாங்க. எப்படியோ ரெண்டு பேரும் தோத்துறனாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த யாக்கையும் தோத்துறனாலும் இந்த வேன் பை வந்து கிஸ்ஸ கொடுத்து சேர்ந்துட்டான். சேர்ந்தவனுக்கு ஒரு உறுத்தல். அதான் செயினை வந்து யாக்கு வந்து திருப்பி வாங்கிட்டாம்ல. அது கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது. அது யாக்குக்கும் புரியுது. அதனால இந்த யாக் பையன் வந்து என்ன பண்றானா மறுபடியும் வேனுக்கு வந்து செயின்லாம் போட்டு விட பிறகு என்ன ரெண்டு பேருமே செம ஹாப்பி ஆயிட்டாங்க. வேண்டாம் டேய் நான் ஜப்பான் போனோம்ல உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான். கிஃப்ட மட்டும் இல்ல அதான் அன்னைக்கு ராத்திரி வந்து டின்னருக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம்ல அப்போ முதல்ல டாக்டர் தெரு கூட இருந்து அது ஒரு பிரச்சனை ஆகி அதுக்கெல்லாம் சேர்த்து மாத்து வேன் பையன் வந்து சாரி கேட்குறான். ஆக்சுவலா என் மேலேயும் தப்பு இருக்குடா, நான் கொஞ்சம் ஓவரா பிஹேவ் பண்ணிட்டேன், என் மேலேயும் தப்பு இருக்கு மன்னிச்சிரு அப்படின்னு இந்த யாக் பையனும் மன்னிப்பு கேட்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி மன்னிப்பு கேட்டு எப்படியோ சேர்ந்துட்டாங்க. சரிடா இதுக்கு மேல நம்ம வந்து சண்டையே போடக்கூடாது என்ன ஓகேவா அப்படின்னு எப்படியோ ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டாங்க. ப்ராமிஸ் பண்ண கையோட இந்த யாக் பையன் வந்து என்ன பண்றான்னா வேன் மேல பாய போறான். தம்பி பொறுப்பா பொறு, சில நல்ல விஷயங்கள்லாம் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு எப்படியோ வேன் வந்து யாக்க தடுத்து நிப்பாட்டிட்டான். அடுத்த நாள் காலங்காத்தாலேயே வேன் இருக்கம்ல வேனை வந்து ஜிம்மு கூட்டு போக அன்னைங்காரன்னா மூஞ்சி திருவிட்டு போறான். என்னடா இது அன்னைங்காரன் மூஞ்சி திருவிட்டு போறான், ஏதாச்சும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா என்ன அடி வேன் வந்து சேர் கிட்ட விசாரிக்க எப்பா அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா, இந்த அண்ணன் இருக்காம்ல அவையே அவனுக்கு வந்து இன்னொரு அப்பா மாதிரி அப்பப்போ கோவப்படுவாங்க, அதுக்கடுத்து பாரு சேர்ந்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்ந்துருவாங்க பாரு அப்படின்னு சேர் சொல்லிக்கிட்டு இருக்கான். உள்ள போன அண்ணன்காரன்னா ஃபேமிலி போட்டோ பார்த்து இருக்கான். ஏண்டா இந்த போட்டோ எடுக்கும்போது நீ என்ன சொன்ன சொல்லு பார்ப்போம் அப்படி அண்ணன் கேட்க நம்ம ஃபேமிலியில 3வது வேர்ல்டு சாம்பியனா நான் தான் ஆவேன்னு சொன்னேன் அப்படின்னு இந்த யாக் பையன் சொல்ல சொன்னியா அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படி அண்ணன்காரன் கேட்க சாரிடா இது வரைக்கும் பண்ண எல்லாத்துக்கும் சாரிடா, இதுக்கு மேலே நான் கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஆயிடுவேன்டா. ஆயிடுவேன்ல அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து கேட்க டேய் கண்டிப்பா ஆயிடுவேடா எனக்கு உன் மேல் நம்பிக்கை இருக்குன்னு அண்ணன்காரனும் இவன் கூட சப்போர்ட்டிவா பேசியிருக்கான். சரி நடந்து முடிச்சு போச்சு, இன்னைக்கு ராத்திரி பார்ட்டி வைக்கிறோம் அப்படி அண்ணன் சொல்ல இதை கேட்குற இந்த யாக் வந்து செம குதூகலம் ஆயிடுச்சு. அவனே அவன் கையால சமைச்சு அவனோட பாய் ஃப்ரெண்டு அதான் வேன் இருக்காம்ல வேனுக்கு ஊட்டி விட இதை பாக்குற செர்ரி என்னன்னா டே என்னடா இது செயின் மறுபடியும் உன் கழுத்துலயே வந்துருச்சு போல இருக்கு, இந்த செயின் யாக்கோட உனக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சேர் சொல்ல எப்பா நீ மத்தவங்க விஷயத்துலாம் ரொம்ப இன்வெஸ்டிகேட் பண்ற, இது ரொம்ப தப்புப்பா. டே அண்ணே நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பனிஷ் பண்ணு பாரு, மத்தவங்க விஷயத்தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யாக்கு சொல்ல தம்பி நீ ஒண்ணு கவலைப்படாதப்பா, இந்த பனிஷ்மெண்ட் தானே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த அண்ணன்காரன் என்ன பண்றான்னா அவன் சேர் மேல பாய போய்கிட்டு இருக்கான். இப்படியே பசங்க எல்லாரும் செம ஹாப்பியா இருக்காங்க. செம ஹாப்பியா இருந்தாங்களே அதை வந்து போட்டோவை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட அதான் வந்து அந்த மார்க் பொண்ணு இருக்கால அந்த பொண்ணு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றா. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி டவுட்டு நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஒன்னா இருக்காங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. இப்ப வேற எப்படி ஒரு போட்டோ எடுத்து போட்டிருக்காங்களா அதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ஒரே ஃபீலிங்கு. இந்த பொண்ணு ஃபீல் பண்றதை பார்த்தா இந்த பொண்ணுக்கு வந்து யாக்கு மேல ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யும் போலயே. இந்த பொண்ணு இப்படி ஃபீலிங்கா இருக்கும் போது ஸ்டூடெண்ட் கவுன்சிலோட ஹெட்னு ஒருத்தர் இருக்காம்ல அவன் வந்து என்னம்மா இப்போ அந்த யாக் பையனை ஆளைய காணும் அப்புறம் ஏதோ தோத்ததா வேற கேள்விப்பட்டேனே என்ன விஷயம் அப்படியே அவனாட்டுக்கு வந்து விசாரிக்க எப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அவன் அவனோட ஜிம்ல வந்து பிஸியா இருப்பான் மத்தப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி மார்க் வந்து எப்படியோ அந்த ஹெட்கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் என்னன்னா ஜிம்ல உள்ள எல்லாருக்குமே மசாஜ் பண்ணி விட இருக்காங்க. அதை பாக்குற இந்த யாக் பையனா ஏய் டாக்டர் இங்க வாடா எல்லாரும் மசாஜ் பண்றாங்களே எனக்கு நீ மசாஜ் பண்ணி விடுறா அப்படின்னு இந்த யாக் என்னன்னா வேனை போட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கேன். வேனும் பண்ணி விடுறான். எல்லாம் சுத்தி முத்தி இங்கே பார்க்க என்ன பாருங்க எல்லாம் உங்க வேலையை பாருங்கடா அப்படின்னு இந்த யாக் பையனா எல்லாத்தையும் அரட்டிக்கிட்டு இருக்கான். அப்புறம்டா அண்ணே நான் எத்தனை மேட்ச்ல தோத்துருக்கேன் அப்படின்னு யாக் கேட்க இப்போதைக்கு 2 மேட்ச், இந்த 2 மேட்ச தோத்ததால சம்பளம் லாஸ் ஏகப்பட்ட மணி லாஸ் அப்படின்னு அண்ணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா நீ லாஸ்ட் மேட்ச்ல எதனால தோத்த அப்படின்னு அண்ணன்காரன் கேட்க இந்த யாக் பையன் வந்து ஒரு விஷயத்த யோசித்து பாக்குறான். இந்த யாக் பையன் வந்து எப்ப மேட்ச்ல விளையாண்டாலும் அது முன்னாடி நிக்கிறாங்களா கவுண்டேட்டர் அவங்க ஏதோ பூதம் மாதிரி பாக்குறான். அதனாலதான் பையன் தோத்து போயிருக்கான். அதை ஒருக்கா அவன் நினைச்சு பாக்குறான். இதுதான் அண்ணன் வந்து இதை ஸ்ட்ரைட்டா சொல்லாம அது வந்து ஏதோ கான்சன்ட்ரேஷன் இல்லாம இப்படி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு இந்த யாக் வந்து எதுதான் சொல்லி சமாளிக்கிறான். இவன் எதுக்கு இப்படி உளர்றான் அப்படிங்கிற விஷயத்த வந்து வேன் இருக்காம்ல வேனை நோட் பண்ணதான் செய்யறான். ஏதோ ஒரு விஷயம் சரியில்லைன்னு வேனுக்கு நல்லாவே புரியுது. இப்போதைக்கு வேன் வந்து பெருசா அதே வெளிக்காட்டிக்கல. அடுத்த நாள் காலங்காத்தால வேன் வந்து ஹாஸ்பிட்டல் போக ஹாஸ்பிட்டல்ல ஒரு போஸ்டர் இருக்கு.
ஹாஸ்பிட்டல்ல 30th anniversary வருதாம்ப்பா. அதுக்கு எல்லாரும் ஜோடி ஜோடியா வர சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஜோடி ஜோடியா வர சொன்னதை பார்த்தோன்னே இந்த வேணா காவை கூப்பிட, என்னது நானா, டேய் உனக்கு ஆள் இருக்கோம்ல அவனை கூட்டு போடா அப்படின்னு காவை சொல்லிட்டான். என்ன பண்ணு தெரியாம வேன் வந்து யோசிச்சுட்டே போக டாக்டர் தெரியலன்னா எப்படா சான்ஸ் கிடைக்கணும்னு காத்திருப்பாரு போல இருக்கு. எப்பா இந்த பார்ட்டிக்கு வேணா நான் மட்டும் சேர்ந்து போலாமா அப்படின்னு டாக்டர் தெரு வந்து வேன் கிட்ட கேட்க, வேன் என்னன்னா என்னது நீங்களா அப்படி அதை வந்து மனசுக்குள்ளேயே யோசிக்க, அதுக்குள்ளேயே டாக்டர் குவன் இருக்காங்களே அவங்க வந்துட்டாங்க. டாக்டர் தெர் நான் மட்டும் சேர்ந்து போலாமா என்ன சொல்றீங்க அப்படியே அவங்க வேற ஒரு பக்கம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் தெர் என்னன்னா வேன் முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. புரியுது புரியுது புரியுது, உங்க மௌனம் சம்மதமா எடுத்துக்கலாமா அப்படின்னு குவன் என்னன்னா அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம்ப்பா வேனு நீ என்ன முடிவு எடுத்திருக்க, நீ யார் கூட போற அப்படின்னு குவன் கேட்க, எனக்குன்னு இருக்காங்க ஒரு ஸ்பெஷலான பர்சன் அவங்கள கூட்டு வர போறேன் அப்படின்னு வேன் வந்து கெத்தா சொல்றான். இவன் யார சொல்ல போறான், அதான் யாக்கு இருக்கான்ல அவனதான் சொல்ல, அவங்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல, என்னது நானா மீண்டுமா இல்ல என்னால முடியாது இப்படிலாம் நடிக்க முடியாது அப்படின்னு யாக்கு வந்து முடியாது சொல்லியிருக்கான். ப்ளீஸ்டா நான் என்ன வேணா பண்றேன்டா அப்படின்னு வேன் வந்து ஒரு வார்த்தையை விட, ஓ என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு யாக்கு வந்து இழுக்கிறான். நீங்க நினைக்கிறமோ இல்ல, அவன் ஜஸ்ட் சமைச்சுதான் கொடுக்க சொல்லியிருக்கான். அதை வந்து வேணும் அழகா சமைச்சு கொடுத்துட்டான். டேய் இப்பதான் அழகா நாக்கு ருசியா வந்து சமைச்சு கொடுத்துட்டேன்ல ஒத்துக்கோயேண்டா அப்படின்னு வேன் வந்து கெஞ்ச, சரி ஒத்துக்கிறேன்டா அப்படின்னு யாக்கும் எப்படியோ ஒத்துக்கிட்டான். பிறகு என்ன ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா செலக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி முடிச்ச கையோடையே அடுத்து எங்க போறாங்கன்னா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கணும் அப்படின்னுக்காக வேன் வந்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்பா நீ என்ன சொன்ன ஃபேக் பாய் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிருந்த, இப்ப என்ன இந்த அளவுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்க, இது லைஃப் லாங்கா போகுமா அப்படின்னு பாட்டிமா கேட்க, பாட்டிமா இவன் என் கூட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு வந்து இன்னும் 2 மாசம் தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் இவன் வந்து என்னை விட்டு மறைஞ்சு போயிடவே கூடாது, இவன் என் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வேற யாக்க பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து யாக்கோட அண்ணனை தான் கட்டுறாங்க. அவன் ஏதோ கணக்கு வழக்கு பார்த்து ரொம்ப அப்செட்டா இருக்கான், என்னாச்சுன்னு தெரியலையே. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த யாக்கோட அண்ணன் வந்து தூங்கலான்னு போக அங்க இந்த சேர் பையன் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம்டா நம்ம நாட்டுல வந்து சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து லீகல் ஆக்கிட்டாங்க, நாம எப்ப கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு இந்த சேர் வந்து கேட்க, பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த அன்னைக்காரனும் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இருக்கான். சரிடா பண்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீ என்கிட்ட ப்ராப்பரா ப்ரொபோஸ் பண்ணுண்டா அப்படின்னு சேர் கேட்க, ப்ரொபோஸ் தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு இந்த யாக்கோட அண்ணன் இருக்காம்ல அவனும் ப்ராப்பரா ப்ரொபோஸ்லாம் பண்ணி, ப்ராப்பர்னு சொல்ல முடியாது அங்கங்க கொஞ்சம் உளறி எப்படியோ ப்ரொபோஸும் பண்ணி இல்லாத மோதிரத்தை வந்து போடுற மாதிரி போட்டு இவன் கிஸ்ஸை கொடுத்து இவன் சேர் கூட வந்து ஹாப்பியா தான் இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம 2 ஹீரோஸும் பார்ட்டிக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்ன நல்லா தான் போயிருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் மார்க் இருக்கால அந்த பொண்ணுக்கு அந்த ஹெட்டால பிரச்சனை ஆயிடுச்சு. அவையனா அந்த பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு வேகமா ஹெல்ப்னு யாருக்கு மெசேஜ் அனுப்புறா நினைக்கிறீங்க, யாருக்கு தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. யாக்கு இதை பார்த்தோன்னே டேய் அந்த பார்ட்டிக்கு நீ போ நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கு இங்கேருந்து வேகமா கிளம்பிட்டு இருக்கான். அங்கிட்டு பார்ட்டியில பார்த்தா டாக்டர் தெரு கொண்டு ஜோடியா வந்திருக்காங்க. வேன் மட்டும் தனியா வந்திருக்கான். வேன் தனியா வந்ததை பார்த்தோன்னே டாக்டர் தெருக்கு பொருட்களை வேனை தனியா கூட்டு போய், என்னப்பா இது தனியா வந்திருக்க, நான் நினைச்சேன் எல்லாம் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட்னா இப்படிதான் இருக்கும், நீ எனக்கு கேட்டீல நீ எனக்கு எப்படின்னு இப்ப சொல்றேன்டா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா, நீ தான் என்னோட வெண்ணிலா ஃபிளேவர் எல்லாமே, நான் உன் கூட இருக்க ஆசைப்படுறேன்டா, நான் உன்னோட பார்ட்னரா இருக்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இவர் என்னன்னா கிஸ்ஸை கொடுக்க பக்கத்துல போறாரு. நல்ல வேலை வேன் வந்து இதை ஏத்துக்கல, டாக்டர் தெர்ற வந்து விளக்கி விட்டான். உங்க அக்கறை சக்கரைக்கு ரொம்ப நன்றி, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவைன்னு வேன் என்ன டாக்டர் தெர்ற வந்து உள்ள அனுப்பி விட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன அந்த ஹெட் வந்து அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ண அந்த பொண்ணு இறங்கி போலான்னு பார்த்தா இந்த ஹெட் பையன் வந்து விடாம அந்த பொண்ணுகிட்ட ஃபோர்ஸா தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். நல்ல வேலை அதுக்குள்ள யாக்கு இருக்காம்ல யாக்கு வந்து எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்திட்டான். ஏமா டக்குன்னு போலீஸ் கால் பண்ணு அப்படின்னு யாக்கு சொல்ல அந்த பொண்ணு டக்குன்னு போலீஸ் கால் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் வேனுக்கு தெரியாதுல்ல, அவன் ரொம்ப பரிதாபமா நிக்கிறான். இவன் பரிதாபமா நிக்கிறத பார்த்தவொடனே டாக்டர் தெரு இருக்கார்ல அவரு குவென்னெல்லாம் விட்டுட்டு போக பார்க்க குவென் வந்து டாக்டர் தெரு கையெல்லாம் பிடிக்கிறாங்க. அவரு என்ன குவென் கையெல்லாம் உதறி விட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் குவென்னுக்கு, அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு பொறுக்க முடியாம அவங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. டாக்டர் தெரு வந்து வேன் பக்கத்துல போயிருக்காங்க.
கடைசி நிமிஷத்துல எப்படியோ யாக்கு இருக்காம்ல யாக்கு வந்து சேர்ந்துட்டான். பிறகு என்ன வேனுக்கு செம ஹாப்பி. வேன் என்னன்னா யாக் கூட சேர்ந்து டான்ஸ் ஆட போய்கிட்டு இருக்கான். டாக்டர் தெரு என்னன்னா சரி வேன் தான் போயிட்டான், மறுபடியும் கொன்கிட்டே போலான்னு கொன்னை பார்க்க போனா அவங்க இருப்பாங்களா, அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க. பாருங்க டாக்டர் தெருக்கு வந்து எதுவுமே கிடைக்காம கடைசியில் அவ தான் தனியா நிக்கிறாரு. கடைசியில எப்படியோ நம்ம 2 ஹீரோஸும் சேர்ந்து டான்ஸ்ல ஆடுறாங்க. யாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டேய் எனக்கு என்னமோ நான் வந்து உன்னை உண்மையாவே லவ் பண்றேன்னு தோணுதுடா அப்படி இந்த யாக்கு என்னன்னா வேனோட காதுல போய் ஓதுறான். பிறகு என்ன நம்ம 2 ஹீரோஸும் கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. பாய்.